வகுப்பறைகளில் நமக்கு கற்றுத்தரப்படுபவைகள் இந்த இவ்வளவு கூட இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் ஆர்ட்ஸ் துறையை படித்து வகுப்பறையில் படித்திருக்கிறேன். ஆர்ட்ஸ் துறையை வாஞ்சிநாதன் என்கிற ஒரு மகத்தான வீரன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து சுட்டு கொன்றான் என்பதை நான் என்னுடைய பாடப்புத்தகங்களில் படித்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகங்களில் படித்திருக்கலாம். ஆனால் போன வருடத்துக்கு முந்தின வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கின இரா வெங்கடாஜலபதி என்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் ஆர்ட்ஸ் துறையின் இருப்பிடத்திற்கே சென்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் லண்டனில் அவருடைய வாரிசுகளின் வீட்டில் தங்கியிருந்து ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆர்ட்ஸ் துறையின் கொலை வழக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிற போது கல்வி என்பது என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ளும். கல்வி என்பது தர்க்கங்களின் கூடல். நண்பர்களே, ஒருவர் சொல்வதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கற்றல் என்ற பெயர் இல்லை, கல்வி என்று பெயர் இல்லை. அது முழுக்க முழுக்க தர்க்கங்களை உருவாக்க வேண்டும். வெங்கடாஜலபதி அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். ஆர்ட்ஸ் துறையும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் சாரட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு திருநெல்வேலியில் ஏதோ ஒரு தெரு வழியாக போகிறார்கள். நடுத்தெருவில் புழு மாதிரி ஒரு பெண் படுத்து புரள்கிறார், வலியால் படுத்து புரள்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியாத சுற்றி 6-7 பேர் நிற்கிறார்கள். ஆர்ட்ஸ் துறை தன்னுடைய சாரட்டு வண்டியை நிறுத்த சொல்லி அந்த பெண்ணை தொட்டு தூக்கி தன்னுடைய சாரட்டு வண்டியில் வைக்கிறார். எல்லாம் சொல்றான், எஜமா துரை தூக்காதீங்க, இந்த பொண்ணு ஒரு அருந்ததிய குலத்தில் பிறந்த பெண், ஒரு அருந்ததிய பெண், ஒரு அருந்ததிய பெண்ணை தொடக்கூட மாட்டோம் எங்கள் சமூகத்தில் என்று சொல்கிறார்கள். ஆர்ட்ஸ் துறை அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்திவிட்டு அந்த பெண்ணை போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவருக்கு சுகப்பிரசவம் நடக்கிறது. அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் ஆட்சி நீடித்தால் இந்த சமூகத்தில் நிலவி வருகிற ஜாதிய பாகுபாடுகளே இல்லாத போய்விடுமோ என்கிற ஒரு பெரிய தர்க்கம் வருகிறது. அந்த தர்க்கத்தில் பாண்டிச்சேரியில் 7 இளைஞர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். ஆர்ட்ஸ் துறையை சுட்டு கொள்வது என்று முடிவெடுக்கப்படுகிறது. நண்பர்களே, உங்களில் எத்தனை பெயருக்கு தெரியும் என்று தெரியாது. அந்த 7 பேரில் ஒரு பெயர் மகாகவி பாரதியின் பெயர். ஒரு திருவுளச்சீட்டு போட்டு யார் பெயர் திருவுளச்சீட்டில் வருகிறதோ அவர்கள்தான் ஆர்ட்ஸ் துறையை சுட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறார்கள். அப்படி வந்த ஒரு பெயரில், அப்படி எடுக்கப்பட்ட ஒரு முடிவில் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் தூரத்திலிருந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆர்ட்ஸ் துறையை வாஞ்சிநாதன் சுட்டு கொன்றுவிட்டு ஒரு கழிப்பறைக்குள் போய் உள்தாப்பால் போட்டுக்கொண்டு தன்னுடைய துப்பாக்கியை தானே தன்னுடைய தொண்டை வரையிலும் இறக்கி மூளை சிதற தானும் செத்து போகிறார். இப்பொழுது வெங்கடாஜலபதி எழுதியிருப்பது உண்மையா அல்லது அரசாங்க புத்தகத்தில் நான் படித்தது உண்மையா என்கிற தர்க்கத்திற்கு எந்த மாணவன் போகிறானோ அந்த மாணவன் இந்த உலகத்தில் ஸ்காலராக மாறுவான். மற்றவர்கள் நேரடியாக ஒரு கவர்மெண்ட் சொல்லிக் கொடுத்ததை, ஒரு புத்தகத்தில் படித்ததை படித்து முடித்த ஒரு சராசரி மாணவர்களாக ஆவார். இப்பொழுது உங்க பக்கத்து மாவட்டம் நாமக்கல், அந்த மாவட்டத்தில் ரகுவரன் என்று ஒரு சின்ன பையன் உண்டு. அவனுடைய அப்பாவும் அம்மாவும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். அந்த பையனை செல்லமாக படிக்க வைக்க நாம் அதான் செய்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பிறந்ததின் பயனே நம்முடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து நன்றாக கல்யாணம் பண்ணி, என் பிள்ளைக்காக தான் சார் வாழறேன், என் பொண்ணுக்காக தான் சார் வாழறேன். அப்படி வாழ்ந்த ஒரு அப்பா அம்மா, ரகுவின் அப்பா அம்மா. நம்பர்களே, அந்த பையனுக்கு அவர்கள் நினைத்தது மாதிரி +2வில் அவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைத்து அவன் உடனே BE முடித்து ME முடித்து கிட்டத்தட்ட 23-24 வயதில் அமெரிக்காவில் அவனுடைய முதல் மாத சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய். அவனுடைய அப்பாவினுடைய முதல் மாதம் சம்பளம் 350 ரூபாய். ஒரு டீச்சருடைய முதல் மாத சம்பளம் 40-50 வருடங்களுக்கு முன்னால் 350-400 ரூபாய். ஆனால் 23-24 வயதில் ஒரு பையன் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குகிறார். 1 லட்சம் ரூபாயை அப்பாவுக்கு தவறாமல் அனுப்புகிறார். ஒரு நாள் அந்த வாதியாருக்கு தோணுது, பையன் கரெக்டாக பணம் அனுப்புகிறான், ஆனால் பேசலையே என்று தோன்றுகிறது. அவர் வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்குறார், ரகு பேசி எவ்வளோ நாள் ஆச்சு என்று கேட்கிறார். அம்மாக்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், எல்லாமே அமைதியாக இருப்பார்கள், ஆனால் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருப்பார்கள். அம்மா யோசித்து விட்டு சொல்கிறாள், 1.5 வருடங்கள் ஆகிறது. கரெக்டாக சொல்லணும்னா 1 வருடம் 6 மாதம் 7 நாட்கள் ஆச்சு ரகு பேசி. ஏன் பேசலை என்ன கேட்டா, உடனடியாக அவர் ரகுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசுகிறார். ரகு எப்படி இருக்கிற என்று கேட்கிறார். அந்த பையன் சொல்லுகிறான், அப்பா 1ஆம் தேதியே பணம் அனுப்பிச்சிட்டம்பா என்று சொல்கிறான். இல்லடா பணம் வந்துடுச்சு, ஆனால் நீ எப்படி இருக்கிற என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், இல்லைப்பா நான் கரெக்டாக 1ஆம் தேதியே உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டம்பா என்று. இல்லடா லூஸ் மாதிரி பேசுகிற, பணமா முக்கியம் என்று கேட்கிறார். அந்த பையன் சொல்கிறான், பணம் தான் உங்களுக்கு முக்கியம், பணம் தான் உங்களுக்கு முக்கியம்.
இத்தனை வருடங்கள் பொறுத்து அமெரிக்காவிலிருந்து அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாள் அப்பா தான் பேசிக் கொண்டிருந்தார், இன்றைக்கு தான் பையன் பேசுகிறான். அவன் சொல்றான், நம்ம ஊர் நாமக்கல்லாப்பா, நாமக்கல்லேருந்து உள்ள போனா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு குக்கிராமம். எவ்வளவு அழகான கிராமம் அந்த ஊர். காவிரி ஆறு ஓடுகிற மிக அழகிய கிராமம். அந்த கிராமத்திலிருந்து ஒரு செடியை பிடுங்கி கொண்டு வருமாறு என்னை கொண்டு வந்து இங்கே நாமக்கல்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் வைத்தீர்கள். கேட்டதற்கு நான் நல்லா படிக்கணும் என்று சொல்லியிருக்கேன். நாமக்கல்ல இருக்கிற அரசு ஆரம்ப பள்ளியில் என்னோடு படித்த 2 பேர் IRS, ஒரு பையன் IPS. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் நினைவில் இல்லை. ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு மஞ்சா வேனில் போட்டு என்னை அனுப்பிச்சிட்டா நான் வந்து கலெக்டர் ஆகிடுவேன். நான் வந்து அதானே நீங்கள் விரும்புனீங்க, அப்படி தான் நான் ஆகிட்டேன் என்று சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்கிற என்று சொல்கிறான். அந்த பையன் சொல்லுகிறான், நம்முடைய கிராமத்தில் பனங்கா வெட்டி பனநுங்கு சாப்பிடுகிற என்னுடைய பால்ய வயது உங்களால் பொசுக்கப்பட்டது. நம்ம ஊரில் பொது ஏரியை ஏல விடுவார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வாலிப பசங்களும் ஏரியில் குதித்து விளையாடி மீன் பிடித்து வந்த எந்த நல்ல காரியங்களும் எனக்கு ஞாபகமே இல்லை. என் பால்யத்தில் அதெல்லாம் இல்லவே இல்லை. வயல்வெளிகளில் நான் வலைகளில் கையை விட்டு நண்டு பிடிப்பதாக எண்ணி தண்ணிப்பாம்பை பிடித்து கொண்டு வந்து பயத்தில் அலறி ஓடி வந்த எதுவுமே என்னுடைய ஞாபகத்தில் இல்லை. என்னுடைய பால்யங்கள் முழுக்க உங்களுடைய பொருளாதார கனவுக்காக நசுக்கப்பட்டது, உங்களுடைய பொருளாதார கனவுக்காக பலி கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் கூட நான் மறந்து விடுவேன். அப்பா, உங்களுக்கு தெரியும், அம்மாவை விட எனக்கு சித்தி தான் பிடிக்கும். சித்தியின் மார்பு சூட்டில் படுத்து 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 தூங்கின பையன் நான். ஒரு நள்ளிரவில் நம் வீட்டில் சத்தம் கேட்டு முழித்த போது சித்தி ஒரு உத்தரக்கட்டையில் பிணமாக தொங்கியதை நாம் எல்லோரும் பார்த்து அலறினோம். அதற்கெல்லாம் காரணம் தெரியவில்லை. நான் சித்தியின் கால்களை பிடித்து கொண்டே ராத்திரிலாம் அழுது கொண்டிருந்த போது, சித்தியின் பிணம் கீழே இறக்கி படுக்க வைக்கப்பட்ட போது, காலையில் 8 மணிக்கு உங்கள் கைதான் என் தோளில் பட்டு என்னை மெதுவாக வெளியே கூட்டின்னு போய், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்கூலுக்கு போடா என்று ஒரு மஞ்சள் வேனில் நீங்கள் தான் என்னை ஏற்றி விட்டீர்கள். ஒரு சித்தியின் மரணத்தை விட உங்கள் லௌகீக கனவு பெரிது. அதனால்தான் நான் உங்களோடு பேசுவதே இல்லை. அதனால்தான் உங்களுக்கு நான் பணம் மட்டும் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். ஒரு பையன், ஒரு மலையாளி பையன், ஒரு பாலக்காட்டிலிருந்து போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையன் அவருடைய அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுகிறான் ஜிமெயிலில், அப்பா இறந்து விட்டது, துக்கம்தான். ஆனால் 23 மணி நேரம் பயணம் பண்ணி சிக்காகோவிலிருந்து என்னால் வர முடியாது, அதனால் நீங்கள் அடக்கம் செய்து விடுவீர்கள். அது பரவாயில்லை, ஆனால் இந்த கல்வி அவனை எப்படி பயிற்றுவித்து இருக்கிறது என்றால், நீங்கள் அப்பாவின் பிணத்தை அடக்கம் செய்து விடுங்கள், ஆனால் அதை எல்லாம் மறக்காமல் வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புங்கள். என்னுடைய நண்பர்கள் ஒரு மலையாளியின் மரணம் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறார்கள். நண்பர்களே, நம்முடைய கல்வி முறை நம்முடைய குழந்தைகளை இப்படித்தான் வளர்த்திருக்கிறது. நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். என்னுடைய ஆஃபீஸில் 23, 24 வயதில் தேவதைகள் மாதிரி என்னுடைய வயதில் இருக்கிற குழந்தைகள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பொறுப்பேற்பார்கள். என்கிட்ட தான் ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி தர வேண்டும். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு சுடிதார் போட்டு, எப்பயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வருகிற 23, 22 வயதில் வருகிற பெண்கள் தேவதைகள் மாதிரி இருப்பார்கள். ஒரு 2 வருஷம் அங்கே பழகிட்டாங்கன்னா பிசாசுகளாக அவர்களே மாறிவிடுவார்கள். அந்த பொண்ணு வந்து ஒரு ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதினே என்கிட்ட சொல்லுது, பாபா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் சார்னு கேட்குது. ரொம்ப கேஷுவல் சார், ஒரு சின்ன பதட்டம் இல்லை, ஒரு பயம் இல்லை. நம்ம ஆஃபீஸில் எப்படி சார் பழக்கம்னு கேட்டுச்சு. எனக்கு சத்தியமாக என்ன பழக்கம் தெரியல. என்ன பழக்கமானே இல்லை சார், காசு நாங்களே வாங்கிக்கலாமா, இல்லை நீங்கள் வாங்கி சாயங்காலம் ஆனால் பிரித்து கொடுப்பீங்களான்னு கேட்குது. ஒரு 24 வயசு பொண்ணை பிஇ படிக்க வச்சு, நீ இபி ஆஃபீஸுக்கு போ, அங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் எல்லா காசையும் வாங்கி சாயங்காலம் ஆனால் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பான் என்று சொல்லி அனுப்பும் என்றால், இந்த கல்வி எனக்கு வேணாம். இந்த கல்வியால் ஒரு புண்ணாக்கும் இந்த தேசத்திற்கு ஆக போகுது. இந்த கல்வி லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு 24 வயது குழந்தையை பழக்கும் என்றால் இதன் பெயர் கல்வி இல்லை. இந்த கல்வி நீட் தேர்வு எழுதி அப்படியே MBBS முடிச்சு அப்படியே ஒரு 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து MD முடித்து அவர்களுக்கு இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம். அப்படி போகும்போது சார் என் கண்ணை கொஞ்சம் பாருங்க, ஒரு MRI ஸ்கேன் எடுத்துருங்க என்று சொன்னால் அவர் டாக்டர் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? எல்லா இடங்களிலும் ஜுரம் போனால் சார் கொஞ்சம் ஃபீவராக சார், எதுக்கும் ஒரு MRI எடுத்துருங்களேன். எதுக்குடா MRI எடுக்கணும்? ஜுரத்துக்கு MRIக்கு என்ன சம்மந்தம் என்றால், ஒரு MRI ஸ்கேன் எடுத்தால் ஒரு டாக்டருக்கு அதனுடைய கமிஷன் 1700 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ இப்படி பயிற்றுவித்து அனுப்புகிற இந்த கல்வி
இந்த குழந்தைகளை ஒரு நல்ல மனிதர்களாக, ஒரு சமூகத்திற்கு தேவையான மனிதர்களாக மாற்றவே இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன் நண்பர்களே, என்னுடைய ஒரு பெஸ்ட் டீச்சர் கூட என்னுடைய வகுப்பறையில் இல்லவே இல்லை. 1000 முறை இதை நான் பதிவு செய்திருக்கேன். ஒரு நல்ல டீச்சர் கூட துரதிருஷ்டவசமாக என்னுடைய 1ஆம் வகுப்பிலிருந்து நான் பிகாம் படிக்கிற வரை என்னுடைய வகுப்பறைகளை நான் பார்க்கவே இல்லை. நான் மேடைக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. என் வகுப்பில் படிக்கிற என்னோட உடன் பயின்ற சோற்றுக்கு வக்கில்லாத பல அப்பா அம்மாக்களிடம் எங்கள் வாத்தியார்கள், குறிப்பாக எங்கள் தமிழ் வாத்தியார் வட்டிக்கு பணம் கொடுத்தார். வாத்தியார்கள் சேர்ந்து ஃபைனான்ஸ் நடத்தி அவர்கள் வகுப்பு குழந்தைகளுடைய அப்பா அம்மாவை வர வைத்து பணம் கொடுத்தார்கள். எங்கள் வகுப்பறைகளை ஃபைனான்ஸுகளாக மாற்றிய ஆசிரியர்களை எனக்கு தெரியும். இது 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 ஒரு மாபெரும் விமர்சனம் இல்லை, மாபெரும் உண்மை. இந்த உண்மையை நாம் ஜீரணித்துக் கொள்ள வேண்டியிருக்கு. இந்த கசப்பை நாம் குடித்தாக வேண்டியிருக்கிறது. இது வேப்பங்காய் மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை. அவருக்கு ஒரு நல்ல டீச்சர் வகுப்பறையில் இருந்து எனக்கு இல்லை. என்னுடைய நல்ல டீச்சர்ஸ் அத்தனை பேரும் அதிர்ஷ்டவசமாக வகுப்பறைகளுக்கு வெளியே இருந்தார்கள். அவர்கள் புத்தகங்கள் எழுதினார்கள், அவர்கள் எழுத்தாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் அறத்தோடு வாழ்வது எப்படி என்று எனக்கு சொல்லாமல் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு மனிதன் எவ்வளவு தோழமையோடு தன் சக தோழமை மனிதர்களோடு வாழ வேண்டும் என்பதை வகுப்புக்கு வெளியே இருந்த ஜெயகாந்தனும் பிரபஞ்சனும் ஜெயமோகனும் ராமகிருஷ்ணனும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்.